ஐயா என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஐயோ ஏங்க ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஐயோ ட்ரெயின்ல பாம்பு இருக்கு. ஐயோ பாம்பு இருக்கா? பாம்பா? ஐயோ கனவு கண்டு உளறாதீங்க. நான் உளறல, நான் உண்மையை தான் சொல்றேன். இந்த ட்ரெயின்ல பாம்பு இருக்கு. ஒரு பாம்பு இல்ல 3 பாம்பு இருக்கு. ஐயோ 3ஆ? ஐயோ அத்தை என்ன இது? ஐயோ பாமா? ஐயோ ஏதாச்சும் கனவு கண்டு எதையாச்சும் உளறாதீங்க. இல்ல நான் உளறல, உண்மையை தான் சொல்றேன். நான் வரிசையா வெடிக்கும். இந்த கம்பார்ட்மெண்ட்ல தீ பிடிச்சி எரியும். ஐயோ ஏங்க நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருங்க. யாரும் சாப்பிடுறாங்க. ஐயோ ஒருத்தர் உயிர் பொழைக்கல. ஐயோ ஐயோ இது தெரியாம இந்த ட்ரெயின்ல வந்து ஏறிட்டோமே. எல்லாரும் சாப்பிடுறோமே. ஐயோ ஏங்க கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டீங்க? எதையாவது எப்ப பார்த்தாலும் சொல்லி என்ன குழப்பிட்டே இருக்க வேண்டியது. குழப்பாம இருங்க, பேசாம தெரியுங்க. ஏமா உன் புருஷன் கனவு கண்டா அப்படியே பலிக்கும், தப்பாம நடக்கும்னு சொன்னியே. இப்ப அவர் என்னடானா பாம்பு வெடிச்ச மாதிரி கனவு கண்டேன்னு சொல்றாரு. அப்போ நம்ம எல்லாரும் கைலாசம் தானா? ஐயோ கடவுளே, எல்லாரும் மொத்தமா போய் சாவ போறோம். ஐயோ ஒருத்தர் கூட கடவுள தப்பிக்கல. இல்லைங்க. அதனால யாராலும் தப்பிக்க முடியாது. ஏங்க உங்களை பேசாம இருங்கன்னு சொன்னா இல்லையா? ஒரு ஊருக்கு கிளம்பும் போது வாயை நல்லா தைச்சு இழுத்துட்டு வந்திருக்கணும். அதை பண்ணா விட்டேன் பாருங்க, என் புத்தியை எதையோ கொண்டு அடிச்சுக்கணும். ஏமா நீ செருப்பாலையாவது அடிச்சுக்கோ, இல்ல விளக்கமாத்தாலையாவது அடிச்சுக்கோ. இப்ப எனக்கு இத கொஞ்சம் விளக்கமாதான் சொல்ல. என்னதாமா நடக்க போகுது? அம்மா இவர் சொன்ன மாதிரிலாம் எதுவும் நடக்காதுமா. என்னடி அப்ப ஒரு பேச்சு பேசுன, இப்ப ஒரு பேச்சு பேசுற? உண்மையை சொல்லு. இல்லம்மா, நான் அப்போ உண்மையதான் பேசினேன், இப்போ உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். இவரு அப்பப்ப கனவு கண்டு ஏதாவது சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு, அது அப்படியே நடக்கும். ஆனா அதெல்லாம் இவர் சொன்னதுனால நடந்துச்சு, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. காக்கா உட்கார பணமழை விழுந்த மாதிரி எதேச்சும் நடந்துச்சு. ஆனா இப்ப இவர் சொன்ன மாதிரி ட்ரெயின்ல பாம்பு இருக்கு, வெடிக்குங்கிறதெல்லாம் பழிக்காதுமா. நீங்க தைரியமா போய் தூங்கலாம். போங்க. ஒன்னும் பயம் இல்லையே. ஐயே நான் நிஜமா தான் சொல்றேன். வேணாம் வேணாம் வேணாம், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ சொல்றல்ல, நான் நம்புறேன். சரி பேசாம போய் படுங்க, பாவம். போங்க. பாத்து படுங்க படுங்க, பயப்படாது. இந்த ஆளு சும்மா இல்லாம நமக்கு மரண பயத்தை காட்டிட்டாரு. யோ அலப்பற பண்ணி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சுல்ல, பேசாம வேடிக்கை பார்த்துட்டு வரணும். இனிமே ஏதாச்சும் கத்தினா அப்படியே நான் நிஜமா தாண்டி சொல்றேன். இந்த ட்ரெயின் வெடிச்சு செதறி போகுது. எல்லாரும் சாக போறோம். இந்த பாருங்க, ஐயோ பாம்பு வெடிச்சு எல்லாரும் செத்தா கூட பரவாயில்லங்க, நீங்க வாயை மூடிட்டு வாங்க. அது போதும், பெரிய புண்ணியமா போகும். என்னடி சொல்ற? நாம எல்லாரும் அநியாயமா உயிர் விட போறோமே. பயப்படாதீங்க. இந்த பாருங்க, அடுத்த செஷன் வரும்ல, நம்ம 2 பேரும் சொல்லாம கொள்ளாம நைஸா இறங்கி போயிடலாம். சரியா? அப்படி ஏண்டி பண்ணணும்? டிடிஆரை கூப்பிட்டு பாம்பை தேட சொல்லி அதை எடுத்து யாருக்கும் தெரியாம வெளியில தூக்கி போட்டுடலாம். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி இந்த ட்ரெயின்ல பாமே இல்லாம வெறும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாம இந்த டிடிஆர் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள தள்ளிடுவாரு. நல்லா 1 வருஷத்துக்கு உள்ள வச்சு லாடம் கட்டி அடிப்பாங்க. பரவாயில்லையா? ஐயோ என்னடி இப்படி சொல்ற? கத்தாதீங்க கத்தாதீங்க. அப்பனா பேசாம வாங்க, நம்ம அடுத்த ஸ்டேஷன்ல நைஸா இறங்கிடுவோம். சரியா? வேடிக்கை பார்த்துட்டு வாங்க, தூங்கப்படாதாமா சொல்லு. வேடிக்கை பாருங்க. ஐயோ இவரை கட்டிக்கிட்டு. பேசக்கூடாது, வாய் மூடுங்க, வாய் மூடுங்க. பேசக்கூடாது. நல்ல
தள்ளி எடுத்து இவரோட எனக்கு. ச்சே. இந்த ஆளுக்கு எப்படி ட்ரெயின்ல பாம்பு இருக்கிற விஷயம் தெரியும்? கனவு கண்டேன்னு வேற சொல்றான். ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை நாம தான் பாம்பு வச்சிருக்கோங்கிறதையும் இந்த ஆள் கனவுல பார்த்துருப்பானா? ஐயோ, இவ்வளோ பெரிய பிரச்சனையில வந்து சிக்கிட்டோமே நாம. இதுல இருந்து நாமளும் தப்பிக்கணும், என் குடும்பத்தையும் காப்பாற்றணும், இந்த ட்ரெயின்ல இருக்கிறவங்களையும் காப்பாற்றணுமே. ஒண்ணுமே புரியலையே. சரவணா, மாமா இங்க வா. சொல்லுங்க மாமா. என்னடா இது? யாரோ வந்து நலுங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. முறையா செய்ய வேண்டிய தாய் மாமன் உங்க அப்பா சண்முகம், அவனை எங்க காணோம்? போனை போட்டு எங்க இருக்கான்னு கேளுடா. இல்ல, நான் அந்த ஆளுகிட்ட ஃபோன் பேசுறது கிடையாது. ஏய், மரியா இல்லாம உங்க அப்பனை போய் ஆளுகள்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்க அப்பாங்கிறதுனால நீ உரிமை எடுத்துக்கிட்டு மரியாதை இல்லாம பேச ஆரம்பிச்சிட்டீன்னா நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? நீயே அவனை அவமானப்படுத்தினா மற்றவங்களாம் அவமானப்படுத்தும் போது பார்த்துட்டு என்ன பண்ணுவ நீ? பாரு, ஏன் முன்னாடி அப்படிலாம் பேசவே கூடாது, ஜாக்கிரதை. ஆமா, அவன் யாரவன்? அவன் தகுதி என்ன, தராதர என்ன, படிப்பு என்ன, இந்த ஊர்ல அவனோட கௌரவம் என்ன? ஏய், சண்முகம் வாத்தியார்னா சாதாரணமாடா? இந்த கோபி வட்டாரத்துல ஒவ்வொரு வீட்லயும் ஒரு குழந்தை படிக்குதுன்னா அதுக்கு காரணம் சண்முக வாத்தியார் தான்டா. ஜாக்கிரதை, இனிமே நாக்கு மேல பல்லு போட்டு பேசின. அதுக்கு இல்ல மாமா. நீ ஒன்னும் சொல்ல வேணா, போய் விசாரி. குடும்பத்துக்குள்ள 1000 பூசல் இருக்கும்பா. அதனால அதெல்லாம் வெளியில காட்டிட்டு இருக்கிறதா? இனிமே இந்த மாதிரிலாம் பேசாத. ஆமா. சரி மாமா. போன் போட்டு கேளு எங்க இருக்காருன்னு. ஆமா. பண்றேன். மா, நீயே வந்து வைமா. நீங்களும் போய் வைங்கம்மா. போங்க. வா. வாங்கம்மா. சரி சரிதா சரி சம்பதா சரி சரிதா. இது யாரோட செல்லு? ஏ செல்லுதான். சின்னத்தான் போட்டிருக்கு. என் ஹஸ்பண்ட். சின்னதா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை. அங்க யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லைங்க சின்னதா. இங்க பருப்புளி மூட்டை, யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நான் இருக்கேன். நான் எப்படியாவது உங்களை காப்பாத்திடுவேன்.